சென்ற வகுப்புல நம்ம உலக நீதி பார்த்தோம். உலக நீதியை எழுதினது உலகநாதர். இப்ப அதோட தொடர்ச்சியான பாடத்தை தான் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம், மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம். எப்பயுமே ஒரு பெண் தன்னை நம்பி வந்துட்டா அப்படின்னா அவளை நல்ல விதமா பாதுகாக்கணும் ஒரு கணவன். ஏன்னா அவளை பெத்தவங்க பொத்தி பொத்தி பாதுகாத்திருப்பாங்க. அவளுக்கு என்ன வேணுமோ, என்ன தோணுதோ, ஏன் அவ மனசுக்குள்ள நினைச்சா கூட அதை நிறைவேற்றி வைப்பாங்க. அவளோட சந்தோஷத்தை தான் தன்னோட சந்தோஷமா நினைச்சு அவளை நல்ல விதமா பாதுகாத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தி அவ்வளோ பேரையும் விட்டுட்டு தன்னை நம்பி வந்துட்டா அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே அவளை விட்டு தரவே கூடாது. நம்ம அவளை நல்ல விதமா வச்சுக்கணும். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இல்லாம அவளை அனுப்பி வைக்கிறது நியாயமான ஒரு காரியமே இல்லை. அது குறிப்பா கணவனுக்கு. அப்போ தான் கூடையே வச்சு தன்னோட இறப்பு வரை அத்தனை நல்லது கெட்டதுலையும் அவளோட பங்கு இருக்கிற மாதிரி பார்த்து நல்ல விதமாக வாழ வேண்டும். குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதற்கு அடுத்தபடியாகவே மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். மனையாள் அப்படிங்கிறது மனைவி. மனைவிய குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனதளவுல ரொம்ப காயப்படுவாங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அவள்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்கும். அப்ப அந்த நல்ல விஷயத்த பாராட்டாம குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்காது, மனசும் சந்தோஷமா இருக்காது. அப்ப ஒரு பெண்ணை நம்ம மனதளவுல துன்புறுத்துறது எந்த வகையிலுமே ஒரு ஆண் மகனுக்கு நியாயம் கிடையவே கிடையாது. அப்ப குற்றம் பார்க்காம அவளோட நல்லது கெட்டதுல எல்லாம் நாம இருந்து அவளை பாதுகாக்கணும் ஒரு கணவனாக இருந்து. அடுத்தது என்ன அப்படின்னா, வீழாத படுகொலியில் வீழ வேண்டாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த வாக்கியம் அழகா பொருந்தி வரும். ஏன்னா வீழாத படுகொலி அப்படிங்கிறது கொலை செய்யறது, களவு செய்யறது, பொய் பேசுறது, இது எல்லாமே தான் வரும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கங்கள், பொதுவா ஒரு போதை பழக்க வழக்கம் ரொம்ப மோசமா வளர்ந்துகிட்டு வருது. அது மிக மிக மீளவே முடியாத ஒரு படுகொலியா இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுல நாம போய் வீழ்ந்துட்டோம் அப்படின்னா அதோட பாதிப்பு நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை யார் யாரெல்லாம் சுற்றி இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே தான். நம்மளோட அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, என் சமுதாயம், அண்டை வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே நம்மனால ஒரு துன்பம் தான் வரும். ஸோ அந்த படுகொலிக்குள்ள நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் வீழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் போயிட்டேன், எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, என்னால விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நாம அதுக்குள்ளேயே உழன்றுகிட்டே இருக்கக்கூடாது. அது எந்த எதிர்மறை செயல்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது எல்லாமே ஒரு படுகுழி. அந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப கடினம். ஆனாலுமே அந்த மீண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகளை நம்ம கண்டிப்பா மேற்கொள்ளணும். ஏன் முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம படுகொலியில வீழாம இருக்கிறது எவ்வளவோ மேல்ல. அதைத்தான் உலகநாதர் ரொம்ப அழகாக இந்த வாக்கியத்துல சொல்ல வர்றாரு. வீழாத படுகொலியில் வீழ வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வெஞ்சமரில் புறம் கொடுத்து மீள வேண்டாம். வெஞ்சமர் அப்படிங்கிறது போர்ல நம்ம ஒரு பயந்து ஒரு அச்சப்பட்டுட்டு புறம் கொடுத்து ஓடி வந்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள். தன்னை நோக்கி எந்த எதிரி வந்தாலுமே நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு தான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. ஐயோ அம்மா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீரனுமே புறம் கொடுத்து ஓடி வர மாட்டான். ஏன்னா ஈன்று புறந்தறுதல் தாய் கடமை. அப்ப ஒரு தாய் ஒரு மகனை பெற்றெடுக்கும் போதே அவனை சமுதாயத்துக்காக ஒப்படைக்கிறான். அப்படி ஒரு தாய் கனவு கண்டு பெற்றெடுத்த ஒரு மகன் ஒரு போர்க்களத்துக்கோ இல்ல சமுதாய சிக்கலுக்காகவோ அவன் போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக பின்வாங்கவே கூடாது. நல்ல விஷயமா இருக்க பட்சத்துல அதை நேருக்கு நேரா எதிர்கொண்டு அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை தான் அவன் மேற்கொள்ளணும். அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. புறம் கொடுத்து வரும்போது அது ரொம்ப கேவலம். அத்தனை பேருமே நம்மளை ரொம்ப மோசமா பேசுவாங்க. அந்த காயம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்டா நம்ம அந்த மாதிரி ஒரு புறம் கொடுத்து வந்தோம், ஒரு சிக்கலை நேருக்கு நேரா நின்று சந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம தைரியம் இல்லாதவங்களா அப்படிங்கிற கேள்வி நம்மளை சாகுற வரைக்கும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத எல்லாருமே கண்டிப்பா சிந்திச்சுதான் பார்க்கணும். அப்போ எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு பிரச்சனை, அது தனக்கா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்து அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறது நம்மளோட ஒவ்வொருவரோட கடமை அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறத தான் உலகநாதர் இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாழ்வான குலத்துடன் சேர வேண்டாம். இன்னொன்னு தாழ்வாரை ரொம்ப கேவலமாகவும் பேசிடவே கூடாது. தாழ்வான குலம் அப்படிங்கிறது வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொல்லக்கூடிய அந்த தாழ்வான குலம் அப்படிங்கிறது யார் யார் எல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கிறாங்களோ அவங்கதான் தாழ்வான குலம். ஏன்னா குலத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்ப எந்த எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்ப அழகா எடுத்துக்கலாம். அப்ப இதையெல்லாம் பின்பற்றி நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு வரும்போது கண்டிப்பா நமது வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப ஒரு பெண்ணை மதிக்கணும். இன்னொன்னு படுகொலியில எதிர்மறையான செயல்கள்ல ஈடுபட்டு படுகொலியில வீழ்ந்துடவே கூடாது, புறம் கொடுத்து ஓடி வரக்கூடாது. அதே மாதிரி எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோட சேர்ந்து நம்ம மோசமான ஒரு விளைவுகளை சந்திக்க கூடாது அப்படிங்கிறத இந்த உலக நீதி வழியா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.